இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இந்த உள்ளவை மாத்திரம் சேர்ந்து பாடுவோம். தந்த ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 3 மாதங்களையும் உடைய தேவ கிருபையினால் கடக்க இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உடைய பாதத்திலே வந்து அமர கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு தக்கதாக மனப்பூர்வமான பலிகளை, ஸ்துதிகளை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்த உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமும் பிரயோஜனம் உள்ளதுமாய் மாற்றித்தார். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். உலகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களின் கூடி வருதலையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இங்கேயும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். சகல துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த காலையும் மாலையும் எவ்வேளையும் கருத்துடன் பாடிடுவேன் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெய்
என தூதர் பாடிடும் துதி பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் தேடுவார். பயப்படேன், எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமைக்காக. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமைக்காக. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைத்தார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைத்தார். உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் நன்மகனே. உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. காலையும்
முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை வேளையும் கர்த்தருடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தருடன் பாடிடுவேன். தகப்பனும் தான் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்ப்பார். தகப்பனும் தான் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும், எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யார் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யார் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். நமக்கென்றும் பயந்தீரும் கர்த்தர் யாவர் நமக்கென்றும் பயந்தீரும் கர்த்தர் யாவர் நிறைவேற்றுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை இந்த 6 மணி அளவிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வருவது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். தேவன் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேற எதன் மேலேயும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கல. கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த 7வது சரணம் சொல்லுகிறது, எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் விலகாமல் கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த சரணத்தை, ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அதுக்கு முந்தின சரண சொல்கிற தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், ஒருவேளை எப்போதும் பெற்றோர் நம்மோடு கூட இருக்க முடியாது, உறவுகள் நம்மோடு கூட இருக்க முடியாது, நண்பர்கள் எப்போதும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவனா இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கூட இந்த காலை வேளை அந்த சரணத்தை மாத்திரம் நாம் பாடி சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். இன்னொரு விசை கூட அந்த சரணத்தை சொல்ல, எனக்காக யார்
கருத்துடன் பாடிடும் கரங்களை உயர்த்தி மறுபடியும் எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே காலை விழுந்து ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய கிருபைகள் பலனை ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியா இந்த காலை வேளை ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையாகி எங்கள் தேவனே, எங்கள் அடைக்கலமாகி எங்கள் தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பலனாகி எங்கள் தேவனே, உம்மை நம்பி இந்த காலை வேளை வந்திருக்கிறோப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வெள்ளமை துதிக்கிறோம், இந்த காலை வெள்ளமை ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், காலை வெள்ளமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வெள்ளமை உயர்த்துகிறோம். உடைய பரிசுத்த பாதத்தில் நாங்கள் விழுந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். இந்த காலை வேளை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள நேரங்களிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியாக ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வரவும், கர்த்தரை பாட துதிக்க, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு தக்கவாறு அவருக்கு நன்றி சொல்ல, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலேயும் ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தின் நடு பக்கத்துல பார்த்து நடு மையத்துல இருக்கிற அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த வார்த்தை தேவன் நேற்றுக்கு எனக்கு கொடுத்தார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை சொல்லும்போது, கர்த்தரை பார்த்து சொல்லும்போது 18வது சங்கீதத்துல, கர்த்தாவே நீரே என் பலனாய் இருக்கு, என் பலனாகிய தேவனே என்று சொல்லுகிறார், என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார், என் துருகம், என் மெய்ப்பர், என் கண்மலை. பல காரியங்களை தாவீது கர்த்தரை பார்த்து நீர் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக அவர் காணப்படுகிறார். யாருக்கு என்றால், இங்கே 60வது அதிகாரத்திலே முதல் வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. யார் மேலெல்லாம் கர்த்தருடைய மகிமை உதிக்கின்றதோ, அடுத்த வசனம் சொல், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார். தேவனுடைய மகிமை எந்த ஒரு மனிதன் மேல் கடந்து வருகிறதோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இந்த வார்த்தை கர்த்தர் வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமா, எட்டர்னல் லைட், நித்திய வெளிச்சம். அப்போ இப்போ இங்க இருக்கிற வெளிச்சம் எல்லாம் இருக்குது, இத லைட் ஆஃப் பண்ணா என்ன ஆயிடும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் எல்லாம் போயிடும், கரண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா போயிடும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அந்த மாதிரி செய்யறது இல்லை. நித்திய வெளிச்சம்,
என்றைக்கு கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதன் மேல் தங்குகிறதோ அவருடைய வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சம் உண்டாகிறது என்று நாம் இங்கே படிக்கிறோம். நித்திய வெளிச்சம். தாவீது 18வது சங்கீதத்துல 28வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? என் தேவனாகிய கர்த்தர் ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சம். அப்போ தாவீது சொல்ற, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். சரி, எப்போ நம்ம வாழ்க்கையில இருள் வந்தது என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பவுல் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5:8 வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு, ஆனால் முற்காலத்தில் எப்படிதான் இருந்தோம்? அந்தகாரம்னா இருள் நிறைந்தவர்களா இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சம். அப்ப ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வரும்போது, தேவனுடைய மகிமை ஒரு மனிதன் மேல் உதிக்கும் போது, கர்த்தருக்குள் நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சமாக்கி. தாவீது சொல்லுகிறார், தான் நம்ம படித்தோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது தேவன் அவனுடைய விளக்கை என்ன செய்கிறாராம்? ஏற்றுகிறவரா இருக்கிறார். அதனால அடுத்த இதுல 112ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை சொல்லும் போது, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உலகம் முழுவதும் இருளா இருக்கலாம், அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இந்த உலகத்துல இருள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் வெளிச்சம் உதிக்கும். எதற்காக என்றால், மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நித்திய கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். எதற்காக கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார்? எதற்காக தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார் என்றால், நாம் உலகத்திற்கு எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கும்படியா. சரி, இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிற சில ஆசீர்வாதங்களை மாத்திரம் இந்த காலைவெளியில நாம் சிந்தித்து நாம் கடந்து செல்லலாம். இந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் உதிக்கும் போது, கர்த்தர் ஒரு மனிதனுடைய விளக்கை ஏற்றும் போது, கர்த்தரே அவனுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் போது, என்றால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சத்தின் இடத்திற்கு வந்து கர்த்தருடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? இப்ப பாருங்க, இந்த வெளிச்சம் இருக்கிறது, சில நன்மைகள் உருவாகிறது. அதுபோல கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும்போது, வாசிக்கலாம் 43ஆம் சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் வாழ்க்கையில வெளிச்சத்தை அனுப்பும் போது அவனை எங்கே நடத்துகிறாராம்? உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதால். வேற எங்கேயும் கொண்டு போயிடாது அவருடைய வெளிச்சம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துகிறதா. கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். அதான் நம்ம இங்க படிக்கிறோம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதா. நாம் உலகத்திற்கு நாம் வெளிச்சங்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வெளிச்சம் நம்மேல் காணப்படும் என்றால், நிச்சயமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை எங்கதான் நடத்துறார்? ஆண்டுடைய பரிசுத்த பர்வதம், தேவனுடைய ஆலயத்துக்கு தான் அவனை. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கா. கர்த்தர் இடத்திற்கு அவன் கடந்து வருகிறவனா இருக்கிறான். இரண்டாவதாக 90ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். 90ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த மனிதனை வழிநடத்தி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வெளிச்சத்தினாலே அவனுடைய பாவங்களை, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஏன்னா இருள்ல இருக்கும் போது முழுமையா என்ன செய்யாது? இப்படி தவறுகள் தெரியாது. தேவன் தமது சமூகத்திற்கு
தமது ஜனங்களை வரவழைத்து தேவன் தமது வெளிச்சத்தினாலே நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாராம்? வெளிச்சத்திலே நிறுத்தினர். எதற்காக வெளிச்சத்துல? மற்றவர்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அல்ல, மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக அல்ல. அந்த ஒரு சமாரியா ஸ்திரீ வருகிறார். ஓ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அவர் நம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி அவருடைய விரையேறப்பெற்ற ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்த வான்களாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்யாத மனுஷன் பூமியில ஒருத்தனும். ஆதாம் பாவம் செய்த பிறகு எல்லாரும் பாவிகளாக மாற்றப்படுகிறார். ஆனால் ஒரு மனிதன் தேவ சமூகத்திற்கு கடந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகள், குறைவுகள், ஒழுங்கீனங்களை எல்லாம் தேவன் அவனுக்கு காண்பித்து கொடுத்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதல்ல நான் சொன்னேன், அவனை தேவனுடைய பர்வதத்திற்கு நேராக, அவனுடைய வாசஸ்தலத்துக்கு நேராக அவனை வழி நடத்துகிறார். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அந்த அக்கிரமத்தை, பாவங்களை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை தமது ரத்தத்தினாலே கழுவி அவனை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். இப்போ 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை படிங்க. அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு? இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டவன் யாருக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, பயமற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு ஒரு குற்றவாளி என்னோடு கூட இருந்தாரு. அவரை போலீஸ் தேடிக்கொண்டது அப்ப எனக்கு தெரியாது. ஒரு முறை அவரோடு கூட நான் ஒரு அதிகாலை வேளையில நான் ஒரு இடத்துக்கு கடந்து சென்றிருந்தேன். அப்ப போலீஸ்காரர் நிறுத்தினாங்க. அவர் ரொம்ப பயந்துட்டாரு. நான் பயப்படவே இல்லை. அதிகாலை வேளையில ஒரு 3 o'clock இருக்கும். அவரு அந்த குற்றம் செஞ்சிருக்காருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியல. அவர் மறைத்து வைத்திருந்தார். போலீஸ் நிறுத்தின உடனே அவர் என்ன செய்யறாரு? நடுங்கிறாரு. அந்த இடத்துல இருந்து தப்பித்து போக அவர் முயற்சிக்கிறார். எனக்கு அது பின்னாடி அவங்க பிடித்து விட்டார்கள். ஆனா அன்றைக்கு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ யோசிக்கிறேன். அப்போ பாருங்க, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு? ஏன்னா ஆண்டவர் நேரா ஒரு மனுஷன், அந்த காலத்துல இருக்கிற மனுஷனை நம்முடைய வாசஸ்தலத்துக்கு, தாம் தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அவருடைய தவறுகளை எல்லாம் அவனுக்கு காண்பித்த ஒழுங்கீனங்களை எல்லாம் சரி செய்து முதல்ல அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமே பயமற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஏதாவது தவறுகள் இருந்தாதான் நமக்கு பயப்பட வேண்டும். பிசாசுக்கோ உலகத்தின் மனிதர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர். இன்றைக்கு அநேகர் பாவத்தை நிமித்தம் பயப்படுகிறவர்களா இருக்கிறார். எதை பார்த்தாலும் அவர்களுக்கு பயமா இருக்கிறது. ஒரு வியாதி வந்தாலும் பயம். ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா பயத்துக்கும் நம்ம என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். முதல்ல நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் நம்ம எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார். நித்திய ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்கு மறித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில நித்திய காலமாக அவரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை. ஆகவே எதற்கும் நமக்கு என்ன இல்ல? பயம் இல்லை. அதான் சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இதை எப்படி சொல்லிட்டு இருக்கிறார்னா, சவுல் துரத்திட்டு இருக்கிறார். யார? அவர் சொல்றார், ஆண்டுடைய நித்திய வெளிச்சம் என் மேல் விதித்திருக்கிறது. ஆகவே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவருக்கு பிரச்சனை இல்லாம இல்ல, அநேக பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பயத்துக்கு எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் அவனை விலக்கி விடுவிக்கிறதே. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை, உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். இரண்டாவதாக நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 மற்றும் 19. நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சமாக்க, இரவிலே அவர்கள் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சமாக்க, இரவிலே அக்கினி. அப்ப அவங்க நடக்க வேண்டிய வழி, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நடக்க வேண்டிய வழி நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஆகவே கர்த்தர் நித்திய வெளிச்சமாக, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக எதற்கா இருக்கின்றால், முதலாவதாக பயமற்ற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க 19வது வசனமா. நீர் உமது மிகுந்த மன உருக்கத்தின்படி
பாருங்க, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும். அப்ப எதுக்காக வெளிச்சம் நமக்கு தேவை? நடக்க வேண்டிய வழி. அப்ப கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும்போது பரிசுத்தவானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் நடக்க வேண்டிய வழி, சில நேரங்களில் தீர்மானம் எடுக்க ஆண்டவர் தம்முடைய ஆலோசனை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். பிரைஸ் லார்ட். அவன் ரொம்ப அதனாலதான் கர்த்தர் முதல்லயே அவனை சரிப்படுத்திடுறார். அவனை தம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவனுடைய தவறுகளை எல்லாம் அவனுக்கு உணர்த்தி அவனை பரிசுத்தப்படுத்தின பிறகு அவனுக்கு இருந்த எல்லா பயத்தையும் கர்த்தர் என்ன செய்ய நீக்கி போட்டு அவன் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கின்ற தேவனாய். நடக்க வேண்டிய வழி, அநேகருக்கு நடக்க வேண்டிய வழி தெரியல. ஆனால் இந்த காலவேளை, ஆண்டவரே நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அவர். அவை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி கேட்கிற முதல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? அப்போ தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். ஆபிரகாம் தேவன் அவனை சந்தித்த போது, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமான போது உடனே சொல்கிறார், நீ எழுந்து இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்கிறார். இந்த தேசத்துக்கு வந்த பிறகு சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் நான் நித்திய சுதந்திரமாக நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:5. அங்கே ராக்காலம் இராது, சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார். ஆளுகையை கர்த்தர் கொடுக்கின்றார். அவர் அவர் பயமற்ற வாழ்க்கை மாத்திரல்ல, நடக்க வேண்டிய வழிகளிலே தேவன் நம்மை நடத்தி ஒரு ஆளுகையை கர்த்தர் நமக்கு. ஏனென்றால் ஆதாமுக்கு ஆண்டவர் செய்ததே, நீங்கள் இவைகளை எல்லாம் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் பாவம் அந்த ஆளுகையை அவனை விட்டு என்ன செய்து எடுத்து போடுச்சு, அடிமையாக மாறிவிட்டான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் இழந்து போன அந்த ஆளுகையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். அது ரொம்ப அற்புதமான காரியம். நம் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம். சூழ்நிலைகள் நம்மை ஆளுகை செய்யாது. அழுத்தங்கள் வரும், ஆனால் நாம சூழ்நிலையை என்ன செய்வோம்? பிரச்சனைகள் வரும், நாம் பிரச்சனைகளை என்ன செய்வோம்? ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார். இங்கேயும் ஆளுகை, ஆண்டவரோடு கூட இருக்கும்போது என்னதான் ஆளுகை. ஆகவே எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். சரீர பலவீனங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் நாம் ஆளுகை செய்வோம். ஆகவே கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும் என்றால், யாரெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார். எழுத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் தானியேலை குறித்து நம்ம படிவோம். அவனை கர்த்தர் எல்லாருக்கும் மேன்மையாக அவனை உயர்த்தி எல்லார் மேலும் அவர் ஆளுகை, தாவீதை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் வைத்தார். அதனாலதான் ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜாக்கள் தான் என்ன செய்வாங்க? ஆளுகை செய்வார். ஆகவே நாம் ஆளுகை செய்யும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டோம். இழந்து போன அந்த ஆளுகையை கர்த்தர் மறுபடியுமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசித்த அதே புத்தகத்தில் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 60ஆம். உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது ரொம்ப அற்புதமான காரியம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அற்புதமான வார்த்தை. கர்த்தரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருந்தால் சில பிரச்சனைகள் வரும், சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் வார்த்தை சொல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார்.
போகும். ஒருவேளை இந்த காலை வெள்ள வேதனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் அந்த துக்கம் முடிந்து போகும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நான் சொன்ன வார்த்தையில தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அதை அப்படியே விசுவாசி. துக்க நாட்கள் முடிந்து போகும். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் துக்கத்தின் மேல் துக்கம். சொல்கிறாரு, கண்ணீரால் என் படுக்கையை நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும். சும்மா கண்ணீர் வராது. சும்மா வருமா? இருதயம் உடைக்கப்பட்டாதான் என்ன வரும்? கண்ணீர் வரும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வை. முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன் என்று சொல்ற. எத்தனையோ தீமைகள் அவருடைய வாழ்க்கையில இருந்து, துக்கம், வேதனை, சஞ்சலம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்றார். யாருடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில கர்த்தரே நித்திய வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ, நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்றேன், துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போகும் என்று சொல்றேன். அதனால்தான் அண்ணால் தேவனுடைய சமூகத்துல வந்து அந்த துக்கத்தை, இருதயத்தை அப்படியே ஊற்றினார். அவருடைய துக்கம் என்ன செய்தது? மாறினது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் யாப்பேசை குறித்து படிக்கும். யாப்பேஸ் என்றாலே என்னதான் அர்த்தம்? துக்கத்தின் மகன் என்றுதான் துக்கம். ஆனா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கினை ரட்சியம் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்து, அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அவே பரிசுத்தவானுடைய வாழ்க்கை துக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெளிச்சம் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்படும். இப்ப துக்க நாட்கள் முடிந்து போனா போகிறது மாத்திரம் இல்ல, இந்த துக்கம் முடிந்த என்ன வரும்னா வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 11:7. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும். இப்ப வெளிச்சம், துக்கம் முடிஞ்சா துக்கம் இல்லைங்க, அதோட இல்ல, உற்றல ஆண்டவர். துக்கம் முடிந்த பிறகு கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? வெளிச்சம் என்னதை கொடுதான்? இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும். துக்க நாட்கள் முடிந்து போகும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? இன்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கின்றார். இப்படி படிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம இப்படி படிக்கிறோம். வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுமா? இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும். அது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம், மகிழ்ச்சி உண்டானது. ஆனால் பாருங்க, வெளிச்சம் வந்தா மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். துக்க நாட்கள் முடிந்து போகிறது மாத்திரம் இல்ல, வெளிச்சம் வரும்போது களிப்பு, மகிழ்ச்சி, கனம் உண்டாகிறது என்று படிக்கிறோம். ஏசியா 35:10 நினைக்கிறேன், ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஏசியா 30. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமா? இன்னைக்கு நடந்து போகாது. அது என்ன செய்யும்? ஓடி. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போமா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் எங்க வருவாங்களாம்? சியோனுக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் குறிப்பே அதான் சொன்னேன். எங்க ஆண்டவர் அந்த வெளிச்சம் நம்மை நடத்துகிறது என்றால் கர்த்தருடைய பர்வதத்துக்கு, கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு நம்மை வழி நடத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி வருவது. முதலாவதாக நான் சொன்னேன், அவருடைய அந்த பயமற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகின்றார். அடுத்தது, நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அடுத்தது, அவர் அந்த வெளிச்சம் யார் மேலாம் இருக்கிறதோ அவர்கள் சூழ்நிலைகளை, மனிதர்களை ஆளுகை செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போம். அவருடைய துக்க நாட்கள் எப்படி முடியும்னா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் என்ன செய்யுமா? இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அவர்கள் தலையின் மேல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிரும். ஒருவேளை இந்த காலை வேளையில
இந்த வார்த்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். மாதம் முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறது. என்னை உடைய பர்வதத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க. உடைய வாசஸ்தலத்துல என்னை வைத்து ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தினாலே நான் இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் எனக்கு காண்பித்து என்னை சரிப்படுத்தி ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ஆண்டவரை பார்த்து எல்லா பயம் என்னை விட்டு போடும். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், சரீர பலவீனங்களை குறித்த பயம், ஒருவேளை மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி இருந்தால் அதை குறித்த பயம், எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனார். பயத்தை உன்னை விட்டு விலக்குகிற தேவன். கர்த்தர் என் வெளிச்சம், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எல்லா பயத்தையும் நீங்களாக்கி என்னை சரிப்படுத்துங்க. நம்முடைய ஆலயத்தில நாட்டப்பட்டவனாய் நான் காணப்பட விரும்புகிறேன். பிரைஸ்-தி-லார்ட். ஹல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லுவேன். ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை, பாதையை நீர் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. பிரைஸ்-தி-லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆளுகை என் மேல் இருக்கட்டும். நானும் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய உதவி செய்யும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது ஆண்டவரே அந்த அழுத்தங்கள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் அந்த அழுத்தங்களை, நான் அந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய இந்த காலை வேளையில நம்முடைய நன்மையினால் என்னை நிரப்புவீராக. பிரைஸ்-தி-லார்ட். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போ. பிரைஸ்-தி-லார்ட். ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போ. ரொம்ப காலமா துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அது எப்படி முடியும்னா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்ல. எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். இந்த வசனத்தை இருக்கு, இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. வெளிச்சம் இன்பம் கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது கனத்தை நமக்கு கொடுக்கின்றதா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ்-தி-லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த காலையில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து நம்மை இந்த காலை வேளை ஜெபத்திலே நடத்தும்படி கேட்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. புது கிருபையினாலும் புதிய இரக்கத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே இந்த வேளையில எங்களை நிரப்பினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ வார்த்தை, நல்வார்த்தை எங்களுக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வெளிச்சமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே உம்முடைய அநேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்களை தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஜீவிய பாதையில் நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பயங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வெளிச்சமா இருக்கிறபடினால எடுத்து போட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பாதை காட்டுகிற ஆண்டவரே தெய்வமா இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தை எங்களுக்கு தருகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்கிற அபிஷேகத்தை இந்த காலை வேளையில ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நீர் வெளிச்சமா இருந்து தொடர்ந்து நீ நடத்த போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பலத்த கரமுடைய பிள்ளைகளோடு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அன்று நம்முடைய ஊழியர் நம்முடைய தாசரை ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. உடைய சமூகத்தில் தும்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றைய வார்த்தையின்படியே நீ நடத்துவீராகப்பா. பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் உண்டாயிருப்பதாக. லேலுயாம், லேலுயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக.